ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஜூபிட்டர் 125cc தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் ஆகி லான்ச் ஆகிற வண்டி தான். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இன்னும் ஒரு ஃபீச்சர்ஸை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு 2 இதாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இப்போது பழைய இதுலேருந்து நம்மளுக்கு இதில் என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்னலாம் நல்லா இருக்குது நம்ம இதில் பார்த்துடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிஸில் இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்டலில் நம்மளுக்கு கொடுத்து இருந்தாங்க. அந்த மெட்டல்லேருந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாலேருந்து இன்னும் ஒரு சில மாடல்லாம் இப்போ ஃபைபரில் மாறிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஜூபிட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே நம்மளுக்கு மெட்டலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் எங்கெங்கே என்னென்னலாம் சேஞ்சஸ் எல்லாம் ஆயிருக்கு நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. வாங்க இந்த வண்டியோட ரிவ்யூ போய் பார்க்கலாம். நமக்கு இந்த வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேலன் டிவிஎஸ் ஒசூர் தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒசூரில் 2 பிரான்ச் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒசூர் டு பாகலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒசூர் அவைலபிளாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒசூர் ஆர்சி சர்ச்லேருந்து நம்மளுக்கு சிசிஎஸ் ஸ்கூல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே லொக்கேட்டாக இருப்பாங்க. 2 பிரான்ச் இங்கே ஒசூர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த டிவிஎஸில் ஏதாவது இந்த வண்டியும் சரி, இந்த வேறு ஏதாவது வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இவங்களோட இந்த ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரிஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது புக்கிங்னா கூட நம்மளுக்கு ஏதாவது நீங்கள் நேரில் ஏதாவது இருந்தீங்கன்னா போய் இங்கே விசிட் பண்ணி நீங்கள் ஏதாவது புக்கிங் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட லுக்ஸில் பார்த்துக்கலாம். நம்ம லுக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பழசுலேருந்து எதுவுமே மாறாத மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளாசிக் டோனில் நம்மளுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அதே ஒரு கிளாசிக் டிசைனோட நம்மளுக்கு அதுலேயே கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே நம்மளுக்கு இதில் பண்ணியிருக்காங்க. அதனால் லுக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே ஒரு லுக் டோனோட நம்மளுக்கு இங்கே எடுத்து வந்திருக்காங்க. லுக்ஸில் பெருசாக இந்த டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிப்பேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயே நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஒரே ஸ்விட்சோட நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படி கீழே இண்டிகேட்டர், அப்புறம் ஹார்ன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஹார்ன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு எல்லோ கலர் டோனாக நம்மளுக்கு பார்க்க ஒரு லுக்கு தனியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டிக்குது. ஏன்னா லுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓல்டுலேருந்து அதே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பழைய வண்டியிலலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹார்ன் பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலர் தந்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போது அதே சேஞ்சஸும் எதுவுமே பெருசாக நம்மளுக்கு மாற்றாமல் நம்மளுக்கு இது இப்போ வர நிறைய வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலர் தந்துருப்பாங்க. இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பழைய கிளாசிக் டோன் அப்படியே மாறாமல் அப்படியே எல்லோ கலரில் நம்மளுக்கு தந்துருக்காங்க. அப்புறம் பிரேக்கிங் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரேக் ஓகே. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் பிரேக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது கொஞ்சம் மேடில் நம்ம ஏற்றி நிப்பாட்டி இருக்கோம்னா பின்னாடி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த இது நம்மளுக்கு பின்னாடி போகாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா பிரேக் பிடிச்சி நம்மளுக்கு இங்கே பிரேக் லாக்கும் நம்மளுக்கு தந்துருக்காங்க. பிரேக் லாக் போட்டோன்னா நம்மளுக்கு வண்டி பின்னாடியே போகாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு சேஃப்டியாகவும் நம்மளுக்கு இல்லை தந்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடு ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்புன்னு நம்மளுக்கு ஸ்விட்சஸ் சைடில் தந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூட்டியில் போட்டிருப்பேன். அது எதாவது நீங்கள் பழைய வியூவர்ஸ் எதாவது இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை சொல்லுங்கள். புதுசாக வரவங்களுக்கு அதாவது நாங்கள் கமெண்டில் பார்ப்பாங்க. இல்லை பார்த்திங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆஃப் ஆகணுன்னா நம்மளுக்கு கீ இது பண்ணால் தான் நம்மளுக்கு ஆஃப் ஆகுமே. நம்மளுக்கு இது ஆன் பண்ணிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது இப்போ ஆன் பண்ணிட்டு நம்ம டிராஃபிக்கில் ஏதாவது நிற்கிறோம், இல்லைனா ஏதாவது சும்மா ஏதாவது சைடில் வண்டி போட்டு ஆன்லேயே வச்சு நம்ம நிற்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு பெட்ரோல் சேவ் பண்ணிக்கும். அப்புறம் நீங்கள் அது ஏதாவது சும்மா நீங்கள் பிரேக் பிடிச்சாலும் சரி, இல்லை எக்ஸலேட்டர் லைட்டாக திருப்பினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆனும் ஆயிரும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பு ஸ்விட்ச்சு நமக்கு இல்லை தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸ்கூட்டி இல்லைன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஹசார்ட் லைட்டு நம்மளுக்கு இதுலேயும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ப்ளஸ் வாய்ஸு, இப்போ வாய்ஸ் ஓவர் இப்போ மைக்கு பண்ணிட்டு செய்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஸ்விட்சும் நம்மளுக்கு இல்லையே தந்திருக்காங்க. 2ஆக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்விட்சு. இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். நம்ம டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை மல்டி கலர் டிஸ்பிளே நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இங்கே சைட்லையும் காட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே உள்ள என்னென்ன இருக்குது நம்ம அப்படியே பார்த்துடலாம். நம்ம ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போல்டாக இங்கே மேலே தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போயிருக்கோம்னு சொல்லி ஓடோமீட்டர் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே ரைட் சைடில் இங்கே ஃபியூலும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தெரியுது நம்மளுக்கு வருது ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப்னு நம்மளுக்கு 3 தான் நம்மளுக்கு இல்லை தந்துருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிஎம் மீட்டர் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ இதுன்னு போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஎம்மும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமும் தந்திருக்காங்க. இங்கே இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
டே டு டே மந்த்தும் நம்மளுக்கு இல்லை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் டைமும் நம்ம பார்த்துக்க முடியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எக்கோ அண்ட் பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்ம 30ல் மெயின்டைன் பண்ணுறோம்னா இல்லை அப்படியே எக்கோ மீட்டரில் காட்டும். அதே நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகம் ஒரு 40-15 ட்ரைவ் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்ட் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால்ஸு, எஸ்எம்எஸ், நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இல்லை பார்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்னென்னா இப்போ மொபைல்லேருந்து நம்மளுக்கு மொபைல் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால மொபைலில் நம்மளுக்கு நேவிகேஷன், அப்புறம் கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சேஞ்சஸ் அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கனெக்ட் நியூ வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூவல் டோனில் எடுத்து வந்திருக்காங்க. அந்த டியூவல் டோனில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு டபுள் கலர் நம்மளுக்கு எடுத்து வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு கலர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐவரி கிரே, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐவரி ப்ரௌன், 2 கலரில் நம்மளுக்கு வேரியண்ட்டில் எடுத்து வந்திருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த ஸ்கூட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதில் மெயினாக பார்த்துக்கிறது வந்து ப்ராக்டிகாலிட்டி தான். ப்ராக்டிகாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துன்னு போகிறதுக்கு தான் நம்ம மெயின் ஸ்கூட்டி நம்மளுக்கு நிறைய விதம் யூஸ் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜூபிட்டர் 125 நீங்கள் அந்த ஸ்பேஸ் இப்போது நம்ம எதாவது ட்ராவலுக்கு எதாவது யூஸ் பண்ணுறோம் இந்த வண்டியேன்னா தாராளமாக நம்ம எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஃபீச்சர்லாம் நம்மளுக்கு இல்லை இருக்குது. அதில் என்னென்ன எங்கெங்கன்னா எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நான். இங்கே மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி சார்ஜ் பின்னு நம்மளுக்கு இல்லை தந்துருக்காங்க. இதை இங்கே வந்து சார்ஜ் ஒயர் இப்போ கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைல் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மொபைல் இல்லைனா நம்மளுக்கு எதாவது வாட்டர் பாட்டிலோ இல்லைன்னா எதாவது என்னென்னலாம் நமக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் தேவையானதோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே மாதிரி லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது முன்னாடி நிறைய வண்டியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பேக் சைடில் நம்மளுக்கு இங்கே ஒன்று தந்திருப்பாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே உள்ளே நம்மளுக்கு தந்திருப்பாங்க. இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைட்லேயே நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. அது எப்படி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேட் புஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே சீட் ஓப்பன் ஆகும். அதே நம்ம பார்த்திங்கன்னா இங்கே நல்ல ஒரு புஷ் பண்ணிட்டு முன்னாடி தள்ளிங்கன்னா அந்த இது ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகிக்கும் நம்மளுக்கு பேக்கில். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது பேக் இந்த லெஃப்ட் சைடில் புஷ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சீட் ஓப்பன் ஆகும். அதே நம்மளுக்கு இன்னும் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே முன்னாடி ஆனுக்கு திருப்பினோன்னா அதே நம்மளுக்கு ஃபியூல் ஓப்பன் ஆகிக்கும். நல்ல ஒரு ஃபீச்சர்ஸாக நம்மளுக்கு இல்லை டிவிஎஸ்ல எடுத்து வந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஏதாவது நீங்கள் ஹேண்ட் பேக்கோ இல்லைனா இன்னும் ஏதாவது பேக் லஞ்ச் பேக்ஸு ஹேண்ட் பேக் ஏதாவது நீங்கள் மாட்டின்னு போனோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே ஹூக்கும் நம்மளுக்கு தந்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட் தாங்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக நம்மளுக்கு ஸ்ட்ராங் இருக்குது. நமக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு இங்கே ஹூக்கு நம்மளுக்கு தந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எதாவது மாட்டின்னு போகிறோன்னா அதுக்கு நல்ல ஒரு இதுவாக நம்ம தந்துருக்காங்க. அப்புறம் இந்த பேக்கில் நம்ம எவ்வளோ வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கலான்னு இப்போ இதில் பார்க்கலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இல்லை சொல்லிட்டேன் அதிகமாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் வச்சுன்னு போகலான்னு. அது எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சீட்டு பார்த்துக்கலாம். நமக்கு சீட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு எங்கேயும் கிட்ஸு எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நீட்டாக ஒரு எவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு சீட்டாக நம்மளுக்கு தந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா காமனாக ஒரு 3 பேர் நம்மளுக்கு நல்லா போகலாம். அதுவே பார்த்திங்கன்னா 2 பேர் ஏதாவது போகிறீங்கன்னா நம்மளுக்கு தாராளமாக போகலாம். நல்ல ஒரு வசதியாக எப்படி சொல்லலாம், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவும் நம்மளுக்கு போனால் அதில் அப்படியே. ஆனால் இந்த பேக் சைடில் உட்காரவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஞ்சிட்டு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக உட்காரதுக்காகவே நம்மளுக்கு இல்லை பேக் சைட்லேயும் நம்மளுக்கு ஒரு சீட் கம்ஃபர்ட் நம்மளுக்கு இல்லை தந்துருக்காங்க. பின்னாடி யாராவது இருந்தீங்கன்னா பேக் சைடில் இங்கே சாஞ்சிட்டு நம்மளுக்கு இன்னொரு கம்ஃபர்ட்டாக நம்ம பில்லியனை நம்ம கம்ஃபர்ட்டாக நம்மளுக்கு எங்கே லாங்குனா கூட நம்ம லாங்கு கொண்டு போகலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் தந்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு லென்த்தி ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா நிறையவே இப்போ நம்ம ஏதாவது இப்போது வண்டி தான் நீங்கள் எல்லா பிளேஸ்க்கும் நான் எடுத்துன்னு போவேன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எதாவது மல்லிகை கடைக்கு எடுத்துன்னு போனாலும் சரி எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குற எல்லாமே நம்மளுக்கு இங்கே வச்சிடலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது. எவ்வளோ லிட்டர்ஸ் நம்மளுக்கு இல்லை தாங்குவோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 33 லிட்டர்ஸ்க்கான ஒரு கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. அதனால் நல்ல ஒரு இப்போ 2 ஹெல்மெட்டு கூட வச்சுக்கலாம். 3 எனக்கு டவுட்டு தான். ஒரு 2 ஹெல்மெட் வரைக்கும் நம்மளுக்கு வச்சுக்கலாம் ஃபுல் ஹெல்மெட்டை. அது இல்லைனா நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோட் பண்ணிக்கலாம். என் கையை பார்த்திங்கன்னா எவ்வளோ உள்ளே போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு தந்துருக்காங்க. நமக்கு இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ தருதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.2 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லை தருது. நமக்கு இந்த ஃபியூல் டேங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கீழே தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. இது நல்ல ஒரு சேஃப்டின்னு நான் சொல்லிப்பேன். அந்தளவுக்கு நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கீழே தான் நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. அப்புறம் மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 to 55 வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஜூபிட்டர் நம்மளுக்கு மைலேஜ் தருது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பிரேக்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டோட டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
நம்மளுக்கு 90/90 12 இன்ச் டயர்ஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேம் தான். நம்மளுக்கு 90/90 12 இன்ச் டயர்ஸாக நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு 220mm டிஸ்க் பிரேக் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுவே பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 130mm ஜம்ப் பிரேக் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இல்லை நெக்ஸ்ட் இதோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. அதே பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நமக்கு இல்லை பேக்கில் தந்திருக்காங்க. நமக்கு இந்த டயர்ஸோட இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் சூப்பராக நான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் அளவில் இப்போ நம்ம காரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டியூவல் டோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அந்த ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜூபிட்டர் 125 இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். நம்ம இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 124.8cc நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. பவர் அண்ட் டார்க் அப்படியே நம்ம பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா அசிஸ்ட்டு வித்தவுட் அசிஸ்டின் 2 இதை நம்மளுக்கு தந்திருக்காங்க. வித் அசிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் 6.3 kW 6500 RPM நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11.1 Nm 4500 RPM நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அந்த வித்தவுட் அசிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். வித்தவுட் அசிஸ்ட் பார்த்திங்கன்னா பவர் 6 kW 6500 RPM நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10.5 Nm 4500 RPM நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு அதில் இருக்குது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு சீட் ஹைட் அப்புறம் இதோட வெயிட் பார்த்துடலாம். நம்ம இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 163mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லிக்கலாம். நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு கீழே அதிகமாக எதுவும் தேர அளவுக்கு இல்லாத மாதிரி நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு ஹைட்டாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் இதோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 790mm சீட் ஹைட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 2 காலம் நம்மளுக்கு கீழே வைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஹைட்டுக்கு இருக்குது. அதனால் ஒரு சீட் ஹைட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குது. அப்புறம் இதோட வெயிட் பார்த்துடலாம். இந்த ஜூபிட்டர் 125 பார்த்திங்கன்னா அதோட வெயிட்டு ஒரு 109 தான் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இல்லை ஃபுல்லாக இப்போ மெட்டலும் நம்மளுக்கு சேர்த்து நம்மளுக்கு இதில் தந்ததுனால கொஞ்சம் வெயிட்டு நம்மளுக்கு இருக்கவும் செய்யுது. லாஸ்ட்டாக நம்ம இதோட ப்ரைஸிங் விஷயத்தை பார்த்துடலாம். நம்ம இல்லை பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 4 வேரியண்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் ப்ரைஸும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு ஒன்று நான் பார்த்துடலாம். ட்ரம் அலாய் வேரியண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 89,279 நம்மளுக்கு இல்லை தராங்க நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூமு. அதே டிஸ்க் வித் அலாய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 94,080 rupees நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு ரேஞ்சில் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா DTSX வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 96,647 rupees நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூமாக வருது. அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேரியண்ட்டு ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,87,000 rupees நம்மளுக்கு இதில் எக்ஸ்ஷோரூமாக நம்மளுக்கு வருது.